யூதர்கள் ஜூஸ். மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 4 நாடுகளோடு. அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க, அண்டர் கிரவுண்டுக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க. நேற்று அவர்களுடைய விமானம் 37 மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாளை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது, எதற்காக அதனுடைய குரல் உரக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால், நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22 பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்திப்புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேருக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க, அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன் என்று. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல மன்னிச்சு போயிடும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், கூம்பு மாறி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அதற்கெல்லாம் இந்த முருகன்